அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நன்றாக. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்த பிறகும் வலுக்கிறதா வார்த்தை போர்? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான வார்த்தை போர் வலுக்கிறதா? கூர்மை அடிக்கிறதா? தனி மனித தாக்குதல் சட்டமன்றத்தில் நடந்ததும் மக்கள் மன்றத்தில் நடப்பதும் எப்படி பார்க்குறீங்க சார்? சட்டசபை முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இப்போ என்ன புதுசாக நடந்திருக்கு? எதை வச்சு கூர்மை அடைஞ்சுதான்னு கேட்குறீங்க? தனி மனித தாக்குதல்கள் அதிகமாக. அது சகஜம். அது எல்லாம் இந்திய அரசியலே கிடையாது. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அது எல்லா தரப்புமே ரசிக்கிறாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. ஓகே. முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் செய்த செயல் செய்கை அது மரபுக்கு மீறியது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மரபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அன்றைய முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் நின்றுட்டு செஞ்சார், ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே செய்கிறாரு. அதை ட்ரெண்டுன்னாங்க. இதை மட்டும் ஏன் மரபு மீறினதுன்றாங்க? ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் தன்னை கண்ணியமாக நடத்தி கொள்ளணும். சட்டசபையில் மட்டும் டீசெண்டாக இருக்கணும்னா அப்போ வெளியில் இன்டீசெண்டாக இருக்கலாமா? 4 சவுத்துக்குள்ளே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பருடன் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். பொதுவெளிக்கு வந்துட்டிங்கன்னா, தெருவில் இறங்கிட்டிங்கன்னா, அது எந்த இடமா இருந்தாலும், மார்க்கெட் பிளேஸோ, பூங்காக்களோ, கட்சி அலுவலகங்களோ, சட்டமன்றமோ, நீதிமன்றமோ, எங்கேயும் ஒரு மனிதன் தன்னை கண்ணியமாக நடத்தி கொள்ள வேண்டும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு செய்கை ஸ்டாலின் செஞ்சது. காங்கிரஸ் கட்சியோட 28 சீட்டு கையெழுத்து போட்டோன்னா அதுக்கு என்ன அர்த்தன்றதும் எல்லாருக்கும் தெரியும். முடிவு வேறு மாதிரி வந்தது. வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்பது விவிலியம். எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். அப்படியே தீர்க்கப்பட்டார்கள். அவ்வளோதான். அதை முதலமைச்சர் சட்டசபையில் செஞ்சு காமிச்சார். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவ்வளோ குதிக்கிறாங்க எல்லாருன்ட்டு. அது உண்மையிலேயே முறை தவறிய செயல்னா அதை ஒரிஜினலாக செஞ்ச ஸ்டாலின் மீது இவர்கள் ஒரு விமர்சனம் வைக்காமல் அது ட்ரெண்ட் செட்டிங், அது மாஸ்டர் ஸ்ட்ரோக், இப்படிலாம் பேசினாங்களே. இது என்ன அபத்தமான வார்த்தை? இது அவதூறானது அப்படின்னா அதுவும் அவதூறானது. இது தவறுனா அதுவும் தவறு. இது முறை தவறிய செயல்னா அதுவும் முறை தவறிய செயல். அதை கொண்டாடினவங்க இதுக்கே அவங்கள குதிக்கிறாங்க. அது என்ன சட்டசபைக்குள்ள மருத்துவம் ஒருத்தர் டீசெண்டாக நடந்துக்கணும், வெளியில் எப்படி வேணால் நடந்துக்கலாமா? அண்ணா அறிவாலயம் என்பது பொது இடம், ஒரு கட்சி அலுவலகம் என்பது பொது இடம். ஒரு 1000 பேர் அங்கே கூடியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு 100 தொலைக்காட்சிகள் அங்கே நிற்குது. அப்போ அன்றைய முதலமைச்சர் அந்த செய்கையை செய்தார். இன்றைக்கி சட்டசபைக்குள்ளே செய்கிறார். இது என்னங்க தப்பு? அந்த முதலமைச்சர் செஞ்சது இந்த முதலமைச்சர் செய்கிறார். எங்கே செஞ்சா என்ன? ஏன் இவ்வளோ குதிக்கிறாங்க எல்லாரும்? அப்படின்னா இது தவறுன்னா அது ஏன் அப்படி பொங்கி எழுதுறாங்க? அதனால் முறைகேடும் இல்லை, ஒன்றும் இல்லை சார். தாவேக்காவோடு ஆதரவாக இருக்கிற கம்யூனிஸ்டுகள், விசிகா, திருமாவளவன் கூட இந்த கண்டிச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க கண்டிப்பாங்க. அவங்க கூடுக்கும் ஆசை, மீசிக்கும் ஆசை. பாஞ்சாலி சபதத்தில் பாரதி எழுதுவான்ல, அரண்மனைக்கு வயிறும் ஐவருக்கு உடலும். அந்த கதை. மனசெல்லாம் திமுக கிட்ட இருக்குது, உடம்பு தாவேக்கா கிட்ட இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னத்தை அப்படி கண்டுட்டாங்க, பொங்கி எழுந்துட்டாங்க இடதுசாரிகளுங்க, விசிகா. நான் அவங்களை கேட்பது இந்த கேள்வி தான். விசிகா கம்யூனிஸ்ட் நண்பர்களை கூட இதை தான் நான் கேட்குறேன். சரிங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் கண்ணியவான்கள், மாற்று கருத்து இல்லை. அப்போ இதுக்கு விளக்கம் கொடுங்கன்றான். ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா, அல்லது சட்டமன்றத்தில் மட்டும் ஒரு மனிதன் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் ஒருத்தன் கண்ணியமாக நடந்துக்கணும்ல. அப்புறம் என்ன அப்படி சிலாகிச்சு பேசுனீங்க? இன்னைக்கு என்ன வந்தது உங்களுக்கு? திமுக இவ்வளோ முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு என்ன வந்து? இதே சண்முகத்தை பற்றி முறை சொல்லல 2-3 நாளாக போட்டு கிழி நார கீழ்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறமும் அதையும் மீறி போய் சண்முகம் எதுக்கு வக்காலத்து வாங்குறாரு? மு.க. ஸ்டாலினுக்கு எதற்காக சண்முகம் வக்காலத்து வாங்குகிறார்? இது முதல்வருக்கு அழகல்ல, உகந்ததல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இவ்வளோ நேரம் சொன்னேனே உங்களுக்கு. எதுக்கு இவங்க வக்காலத்து வாங்குறாங்க? அரண்மனைக்கு வயிறும் ஐவருக்கு உடலும் வைத்தான். அரண்மனைக்கு உடலும் ஐவருக்கு மனதும் வைத்தான். அந்த மாதிரி அறிவாலயத்துக்கு மனதும் விஜய்க்கு ஆதரவும் வைத்தான். அவ்வளோதான். நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஆனால் முதல்வர் அவர்கள் அப்பா எங்கன்னு தேட சொல்கிறாரு. நான் மக்களின் மனதில் இருக்கேன், மக்கள் மன்றத்தில் இருக்கேன், சட்டமன்றத்தில் இல்லைனாலும் மக்கள் மன்றத்தில் இருக்கேன். இந்த பாருங்க, மாற்றி இதையே கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இது கிடையாது. இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் 1000 விஷயம் இருக்குது, மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். பிரச்சனையோட மூல வேறு ஒன்று தான். தோல்வியை இன்னமும் திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதும் பக்குவமும் அவர்களுக்கு வரவில்லை. அதனால தான் இவ்வளோ சிக்கலும் வருது. விஜய் முதலமைச்சரானது மனசு ஏற்றுக்க மறுக்குது, ஜீரணிக்க முடியல, சகிக்க முடியல. அதோட விளைவு தான் இவ்வளவு. ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி டிட் ஃபார் டாட், பிட் பை பிட்டு, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அது பதில் சொல்கிறது தேவையற்றது. மறுபடியும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தால்
76 ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்சியால் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. விஜய் முதலமைச்சரானதை ஜீரணிக்க முடியவில்லை. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு. ஓகே சார், விஜய் அவர்கள் பேசியது ஒரு சினிமாட்டிக்கான ஒரு பேச்சாக இருந்தது. அது மக்கள் மன்றத்திலையும் சினிமா ஸ்டைலில் பேசுகிறார் விஜய், சட்டமன்றத்திலையும் அப்படின்ற மாதிரி இருக்குது சார். பொதுவான பார்வையில் பார்த்தாலும் ஸ்டைல் எப்படி வேணா இருக்கட்டும், உள்ளடக்கம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இன்னமும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி, அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி அவர் பேசியிருக்கலாம், அது உண்மை. அதை கடந்து அவர் அதை தவிர்த்துட்டு போனார்ன்றது உண்மை. முதல் பேச்சு கன்னி பேச்சு. இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, 2.25 வருஷம் தான் ஆகுது. யாருமே செய்யாத சாதனையை சாதிச்சிருக்காரு. செஞ்சு 35% ஓட்டு தனியாக நின்று வாங்குறதுன்றது வரலாற்று சாதனை. மோடி கூட வாங்க முடியல, இவர் வாங்கி இருக்கிறார். அதனால் ஒரு கிரேஸ் டைம் கொடுக்கணும், ஒரு 6 மாதமாவது. பிரச்சனையே அதுதானே. திமுகவால் இன்றைக்கி கழிச்சிட்டு நாளைக்கு எலெக்ஷன் வந்து நாளைக்கு மறுநாள் முதலமைச்சர் ஆகிடும். எப்படிங்க சாத்தியம்? இயற்கைக்கு விரோதமானது. அவர் விஜய் இன்னமும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அது ஒரு குறைதான். பட் பெரிய அளவில் அவருடைய உரையில் குற்றங்கள் எதுவும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். எப்பயுமே வந்து இன்னமும் மேம்பட்டு செய்வதற்கு, பெட்டராக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுதான் இட் பெட்டர்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம். வரும் நாட்களில் அவர் சிறப்பாக செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை இருக்கும் வரை நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தா மதிய உணவு திட்டம் இருக்கும் வரை எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அம்மா உணவகம் இருக்கும் வரை ஜெயலலிதா தான் முதலமைச்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதனை உண்டு. அந்த திட்டம் இருக்க வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னா, அதாவது இதெல்லாம் வந்து நான் தான் சொல்லினேன், டினையல் மோடு. ஏற்றுக்க மறுக்குது மனசு, தோல்வியை ஏற்றுக்க மறுக்குது. எல்லா திட்டங்களும் எங்கே ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒரு ஆள் கொண்டு வரப்பட்டது. கற்பனை என்று ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தலை இருக்க கண்டுதான் மனிதன் 10 தலைகளை கற்பனை செய்தான். அது மாதிரி நான் தான் பண்ணேன் என்பது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு தவறான அணுகுமுறை. மக்கள் இந்த முறை உங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெறலாம், மீண்டும் ஆட்சிக்கு வரலாம், மறுக்கவில்லை. பட் இந்த முறை நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்க வேண்டும். புதியதாக வந்தவரை ஆள விட வேண்டும். அதை நாங்கள் செய்ய மாட்டோன்றாங்க அவங்க. ஸோ சிக்கல் அதுதான். எத்தனை கேள்வி கேட்டிங்கனாலும் இதுதான் ஒரே பதில். திமுகவை பொறுத்தவரையில் மனம் தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுக்கிறது. அதனால தான் இவ்வளவு வார்த்தை ஜாலங்கள், இவ்வளவு அறிக்கைகள், இவ்வளவு ட்வீட்ஸு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தான், தேர்தல் முடிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஓகே, மக்கள் பணத்தை நாங்கள் தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஏவா வேலு தொடர்புடைய 13 இடங்களில் விஜிலன்ஸ் வந்து சோதனை நடத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது திமுகவை குறிவைத்து தாக்குகிறதா தாவேக அரசு? இதில் குறி வச்சு தாக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க தான் ஊழலை ஒழிப்போன்னு சொன்னாங்க. ஆட்சி வந்தால் ஊழல் செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னாங்க. அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. செய்யாட்டி தான் தப்பு. இது வெறும் கண் துடைப்பா, நாடகமா, இல்லை உண்மையிலேயே வந்து இவங்க செய்கிறாங்களா, அரசு டிவிஎஸ்சி செய்தான்றது போக போக தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க 21 ஆட்சிக்கு வரும்போது அதிமுக அமைச்சர்களை 100 நாளைக்குள்ளே எல்லாரையும் உள்ளே போடுவோம், சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம், எடப்பாடி ஓபிஎஸ் உட்பட 13 அமைச்சர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு வீராவேசமாக பேசினாங்க. காது ஜவ்வு கிழிஞ்சு போகிற வரைக்கும் பேசினாங்க. வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 5-6 மந்திரிங்க மேலே சும்மா அப்படி நாம்கி ஆவாஸ் ரெய்டு பண்ணாங்க. அதில் ஒரு 3-4 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதோட அவ்வளோதான். திமிங்கலங்கள், பெரிய திமிங்கலங்கள் யாரையும் தொடலை. எடப்பாடி ஓபிஎஸ் யாரையுமே தொடலை. அதில் ஒருத்தர் திமுகவே போய் ஐக்கியமாயிட்டார். அந்த மாதிரி இந்த ரெய்டு போயிடுமா, இல்லை இதை தொடர்ந்து கைது நடவடிக்கை இருக்குமா, அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் இருக்குமா, நீதிமன்றத்தில் வழக்குகள் பல ஆண்டுகள் நடக்கும். 5 வருஷத்தில் விஜயோட ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு முன்னாள் திமுக அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே அது வரலாற்று சாதனை. கருணாநிதி 96, 2001 ஜெயலலிதாவுக்கு 4 வருஷத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இன்னும் 2-3 மந்திரிங்களுக்கு, பொன்னுசாமி உள்ளிட்ட மந்திரிங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு மந்திரி, 2 கூட இல்லை, ஒரே ஒரு மந்திரிக்கு ஊழல் வழக்கில் ஒரே ஒரு வருடம் தண்டனை வாங்கி கொடுத்தா கூட அது வரலாற்று சாதனை. அந்த அளவுக்கு இது போகுமான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் ஏவா வேலு கேள்வி எழுப்பியதால் இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. எல்லாம் முட்டாள்தனமான வாதம். அது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ரெய்டு நடக்குது. நீ தப்பு பண்ணல, மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போய் எத்தனை ரெய்டு வேணால் நடக்கட்டும். நீங்கள் தப்பே பண்ணலன்னா எதுக்கு பயப்படுறீங்க? 13 அதிமுக மந்திரிகள் மேல் நடவடிக்கை எடுப்போம், எல்லாரையும் உள்ளே தள்ளுவோம், சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம்னு பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு ஒரு மந்திரி கூட தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. 6-7 மந்திரி மேலே தான் ரெய்டு. ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் தொடவே இல்லை.
ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்த ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் தொட கூட இல்லை, ஒரு ரைடு கூட இல்லை, எஃப்ஐஆர் கூட இல்லை. இதுதான் அவங்க ஆட்சியோட லட்சணம். இன்றைக்கி நடவடிக்கை வருது, இதெல்லாம் புலம்பல். கேள்வி கேட்டால் உள்ளே போட்டுருவாங்கன்றது. நீ தப்பு பண்ணல, ரைடு வந்துட்டு போட்டுருவேன், என்ன குடிமொழிகிட்ட போகுது. ஓகே சார், அதே போல் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்னு சொல்லி ஒருவர் மீது வழக்க போட்டிருக்காங்க. சிவசங்கர் இன்னைக்கு பேட்டியும் கொடுத்துருக்காரு. நான் தொடர்ந்து பத்திரிகைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன், சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளின் குரவலையை நறுக்க பார்க்கறது இந்த அது வழக்கமாக ஊழல்வாதிகளோட பேச்சு. வழக்கமாக ஊழல்வாதிகள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை வந்ததுன்னா இப்படி தான் சொல்லுவாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நான் பேட்டி கொடுக்குறேன், இது இப்படியே ஆக்சுவலாக தன்னை நோக்கி டிவிஎஸ்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் அவர் முதல்ல பேட்டி கொடுத்தாரு. நிறையா வரும்போது இப்படி சமாளிச்சுக்கலாம், இப்படியும் அதை சொல்லலாம். இது பாருங்க, என்ன தான் பழிவாங்க நடவடிக்கை இருந்தாலும் எஃப்ஐஆர் போடணும், சார்ஜ் ஷீட் போடணும். அது ஊழல் வழக்குலலாம் ஒன்றும் ஆளெல்லாம் அடிக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலெல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்க. உள்ள ராஜா மாதிரி தான் அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதிகபட்சம் அரெஸ்ட் பண்ணால் கூட 5 நாள் 30 நாளில் வெளில வர போகிறாங்க. கேஸ் பல வருஷம் நடக்கும். செந்தில் பாலாஜி கேஸில் நடந்த மாதிரி இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக எவ்வளோ தூரம் ஸ்டாலின் பேசினாரோ, அதுக்கு பிறகு ஒரு மந்திரி ஆனோன்னா இவர் அமைச்சரவை அவரை காப்பாற்றுறதுக்கு 2000 சாட்சிகளை சேர்த்தது ஸ்டாலின் தான். அதனால் அரசியல்வாதிகள் சம்பந்தமான ஊழல் எல்லாம் நீங்கள் அது பழிவாங்க நடவடிக்கை என்று சொல்வது தப்பு செய்கிறவங்க வழக்கமாக பேசுகிற பேச்சு. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சார். ஆனால் குறிவைத்து சட்டமன்றத்தில் பேசியவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்க இப்போ தானங்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறி வச்சாங்க, கிளி வச்சாங்கன்னு பேசுறதுலாம் முட்டாள்தனமான வாதம். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பேசாமல் அடந்தையாக இருந்தவர்கள் மேலே கூட நாளைக்கு நடவடிக்கை பாயலாம். 40 நாள் தான் ஆகுது கவர்மெண்ட் அதுக்குள்ளே 70-80 வருஷம் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு காய்க்கிறீங்க. 4 நாள் தான் சட்டசபை நடந்தது. சட்டசபையில் இவங்கெல்லாம் அப்படியே பேசி இந்த கவர்மெண்ட்டை அப்படியே கலைச்சிருவாங்களா? அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவங்களா? எதுக்கு பயப்படுற? நீங்கள் தான் லஞ்சமே வாங்கலை, ஊழலே பண்ணல, சுத்த சுயம்பு இல்லை, ஃபேஸ் பண்ணுங்க. ஆளும் கட்சியின் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம்னு சொல்லிட்டு முதல்வர் ஏவா வேலுக்கு சோதனை நடந்ததை எதிர்த்து கருத்து சொல்லியிருக்காரு. வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. எமர்ஜென்சியை பார்த்தவங்க, அதில் சந்தேகமே இல்லை, அதெல்லாம் உண்மை தான். பட் இந்த முறை கிளைமேட் மாறி இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். பொன்முடின்றவர் தண்டிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் ரிலீஃப் வாங்கினார். இந்த நடவடிக்கையெல்லாம் வருன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால் அரசியல் அது அவங்க எதிர்கொள்வாங்க, தாராளமாக அவங்களால எதிர்கொள்ள முடியும். அதற்கான வல்லமை உண்டு. எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எதிர்கொள்கிற வல்லமையும் அவங்களுக்கு. ஓகே, தொடர்ந்து வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு இருக்காங்க அமைச்சர்கள். இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்களும் மின்சாரத்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் போல கண்டக்டரிலும் 1000 கோடி ஊழல் டெண்டர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்கலாம் இதை? நடவடிக்கை எடுக்கணும். 1000 கோடி ஊழல்னு ஒரு சொன்னார்னா நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக நடவடிக்கை. 397 கோடி ஊழலில் ஏற்கனவே ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அப்பீலுக்கு போய் டிஸ்மிஸ் ஆகி சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. மின்வாரியத்தில் 21-26 ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஊழல் கரைபுரண்டு ஓடியது என்பதற்கு சரியான உதாரணம், சாட்சி ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணது. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இவங்க அப்பீலுக்கு போய் தோற்று நிற்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில், மின்மாற்றி ஊழலில் 397 கோடி ஊழல் நடந்ததுன்றது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி தெரியுது. அந்த மாதிரி கரை புரண்டு ஓடி இருக்குது மின் வாரியத்தில் மட்டுமே. அவர் சொல்கிறாரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவங்க போவாங்களான்றதான் கேள்வி. புகார் கொடுத்துருக்கோம், அந்த புகாரின் பேரில் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இவங்க அது யாருக்கு புகார் கொடுத்தாங்க? இப்போ 1000 கோடி ஊழல்னா என்ன விசாரணை நடத்த போகிறாங்க? சிபிசிஐடி விசாரணையா அல்லது எஸ்ஐடி போட போகிறாங்களா? அதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஒவ்வொரு துறையாக குறிவைக்கிறதா தாவேக அரசு? முன்னாள் அமைச்சர்களை மட்டும் குறிவைக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஏங்க இவ்வளோ நேரம் அதை தானே சொன்னாங்க. தவறு செஞ்சுருந்தால் யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்போம்னு அவங்க சொன்னாங்க, மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க டிவிஎஸ்சி மூலமாக ஃபைல்ஸை பார்க்குறாங்க, தப்பு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது உண்மையான நடவடிக்கையாக கண் துடைப்பா என்பதெல்லாம் போக போக தான் தெரியும். குறிவைக்குதான்றதெல்லாம் அபத்தமான கேள்விகள், அதுக்கு அவசியமே கிடையாது. இல்லை, இந்த நடவடிக்கைகள், இந்த வெள்ளை அறிக்கை ஏன் அதிமுக ஆட்சியில் இருப்பதை அதாவது தங்கம் தென்னரசு கேட்குறாரு. இல்லைங்க, தங்கம் தென்னரசு ரொம்ப புத்திசாலி மாதிரி நினச்சிட்டு கேட்குறாரு. ஒரு அரசு அதுக்கு முன்னால் அந்த 5 வருஷம் ஆட்சியை பற்றி தான் கேட்க முடியுமே தவிர அதுக்கு முன்னால் அந்த 5 வருஷம், அதுக்கு முன்னால் அந்த 5 வருஷம், அதுக்கு முன்னால் ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், காங்கிரஸ் கவர்மெண்ட், அதுக்கு முன்னால் இந்த வெள்ளைக்காரன், அதுக்கு முன்னால் இருந்த யார் ஆண்டா? வெள்ளைக்காரனுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆண்டாங்க, அவங்க ஆட்சி. அப்புறம் ஆதித்த கரிகாலம் வரைக்கும் போகலாம். இது ரொம்ப முட்டாள்தனமான, அதாவது ஊழல்வாதிகள் இப்படித்தான் பேசுவார்கள். இது வழக்கமாக ஊழல்வாதிகளோட பேச்சு. உன் மேலே ஏன் நடவடிக்கை எடுத்தான்னா அவன் மேலே ஏன் எடுக்கணும்? யூஸ்வலான வார்த்தை. அவங்க தொலைக்காட்சியில் திமுக சார்பாக பேசக்கூடிய ஒருவர், ஒரு பத்திரிகையாளர், அரசியல் பார்வையாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். அவர் சொல்லுகிறார், பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல் நடந்தது, பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுப்பதற்கு பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கந்த அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் இந்த அரசில் நடந்த ஊழல் அல்ல, செங்கோட்டன் காலத்திலேருந்தே இது நடந்து கொண்டு இருக்கிறது என்கிறார்கள். அவங்களையும் சேர்த்து தான் விசாரிக்கணுன்றார். நல்லா கவனிங்க, நாங்கள் தப்பு பண்ணலன்னு அவர் சொல்லலை, அவனையும் சேர்த்து விசாரிக்கிறது.
ஸோ தங்கந்தனரசு வந்து வெள்ளை அறிக்கைன்னா அவன் பீரியட்லேருந்து வெள்ளை அறிக்கைன்னு போது உங்கள் பீரியடில் நடந்ததுக்கு பதில் சொல்லுங்கள் சார். ஏன்னா உங்கள் அளவுக்கு அவங்க உத்தம வேஷம் கட்டல சார். திமுக ஆட்சி காலத்தில் திமுக அரசும் அமைச்சர்களும் முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே சூட்டி கொண்ட பட்டங்கள், நற்சான்று பட்டயங்கள் இந்த அளவுக்கு வந்து எடப்பாடியோ ஜெயலலிதாவோ ஏன் கருணாநிதி கூட தன்னை வந்து இந்த அளவுக்கு தூய்மையானவர் என்று காட்டிக்கொண்டதில்லை. ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் தான் காட்டினீங்க இல்லையா? உங்கள் அரசு மீது இன்றைக்கி புகார் பட்டியல் படிக்கப்படுகிறது. அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் இருந்தவங்களை பற்றிலாம் உங்களுக்கு அதான் சொன்னது. பின்னால் ஆதித்த கரிகாலம் வரைக்கும் போகலாம். இவர் 2 ஆண்டு காலம் மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கும்போது என்ன செஞ்சார்? செந்தில் பாலாஜி ஒரு 2 வருஷம், அப்புறம் இவர் ஒரு 3 வருஷம் என்ன பண்ணார் இவர்? அப்புறம் சிவசங்கர் இருந்தாரா மின்வாரியத்துறையில்? சார் தவறு நடந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கள். வெள்ளை அறிக்கைன்னா அவன் பீரியட்லையும் வெள்ளை அறிக்கை உள்ளங்க. உங்கள் பீரியடுக்கு பேசுங்க. அதான் இவங்க வந்து பிரச்சனை என்னென்னா, நாங்கள் செய்யலைன்னு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. அவனையும் இழுத்து போடுவாங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். சரி, சிபிஐ வந்து 397 கோடி உங்களுக்கு எதிராக ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தோத்திங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் கூட விட்டுருங்க. பிரச்சனை மின்வாரியத்தில் ஊழல் வந்து புழுத்து நெளிந்திருக்கிறது, வெள்ளமாக ஓடி இருக்கு. இன்றைக்கி சொன்னார்ல, 6 மாதமாக சம்பளம் கொடுக்காம வெண்டார்ஸுக்கு, ஆனால் அங்கேருந்து பணம் போயிருக்குது. மின்வாரியத்திலேருந்து வெண்டார்ஸுக்கு போயிடுச்சு, அவன் கீழே இருக்கணுக்கு பணமே கொடுக்கல. அது எவ்வளோ பெரிய மோசடி. அப்போ இதில் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது. அதை பேசுங்கன்னா அவன் பேரில் ஏன் நடக்கலாம்? இதுவா கேள்வி? நீங்கள் தான் உத்தமர்களாச்சா, பதில் சொல்லுங்கள். இது சரி, 397 கோடி நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குன்னு தானே ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுச்சு சிபிஐ என்கொயரிக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்கள். வலை இருக்குது, அதனால் பயப்படுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சார், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 87,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. வருவாய் வந்திருந்தாலும் எந்த விதமான மேம்பாட்டு திட்டமும் மின்வாரியத்தில் கொண்டு வரப்படவில்லைன்னு வெள்ளை அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்காரு நிர்மல்குமார் அவர்கள். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கேள்விங்க. அதுக்கு இவங்க பதில் என்னன்றதை கவனிக்கணும். மின்வாரியத்துக்கும் லாபம் இல்லை, பயனாளிகளுக்கும் கன்சியூமருக்கும் லாபம் இல்லை. அப்போ எங்கே போச்சு? குடும்பத்துக்கு போச்சா, மருமகனுக்கு போச்சா, மாப்பிள்ளைக்கு போச்சா, மகனுக்கு போச்சான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. அதுக்கு திமுக விலாவரியாக பதில் சொல்லணும். அதில் அவங்கக்கிட்ட டிஃபென்ஸ் இருக்கலாம். 87,000 கோடினும் போது எங்கே போச்சுன்றது நியாயமான கேள்வி. ஏன் அதை வந்து அவங்களால வந்து எந்த விதமான முன்னேற்றத்தையும் பண்ண முடியல? ஊழலில் ஏன் மூழ்கிச்சு? ரொம்ப பெரிய ஒரு விசாரணை தேவைப்படுகிறது மின்வாரியத்தை பொறுத்தவரையில் 5 ஆண்டுகளில். பட் அது அந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நடக்கலை, அதுக்கு முன்னாலேருந்தும் நடந்தது என்பது உண்மைதான். நான் அதை மறுக்கவில்லை. இதோட வேர்கள் வந்து பல ஆண்டுகளாக போடப்பட்டிருக்கின்றன. 5 வருஷத்தில் அதை இவங்க அறுவடை பண்ணாங்க. பட் எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கணும். தொடங்கும்பொழுது நீ வந்து ஒரு லிமிட்டடாக தான் நீங்கள் அந்த விசாரணையை வைக்க முடியுமே தவிர எண்ட்லெஸ்ஸாக போக முடியாது. 50 வருஷம்லாம் நடந்ததெல்லாம் விசாரிக்க முடியாது. 5 வருஷம் நடந்தது தான் விசாரிக்க முடியும். ஆகவே அந்த விதத்தில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சின்னு தான் இப்போ யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் முடிவு பண்ணுவாங்களே அல்லாமல் அதுக்கு முன்னால் இருந்தவங்கலாம் போக மாட்டாங்க. இந்த 87,000 கோடியை பொறுத்த வரைக்கும் அது மிக முக்கியமான விஷயம். நீங்கள் தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் சங்கங்களை கேட்டிங்கன்னா அவங்க நிறையா பல விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் அவர்களை அழைத்து பேட்டி காண வேண்டும். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, மறுக்கலை. ஏன்னா இவங்க 2 பேர் தான் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க, மாறி ஆண்டு இருக்காங்க. 2011க்கு பிறகு இது ரொம்ப ஆழமாக வேறுன்றது. இந்த 5 வருஷத்தில் வந்து ரொம்ப அதிகப்படியாக போச்சு. அதுதான் உண்மை. இப்போ தான் ஊழல் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலை, ஆழமாக வேறுன்றது 21. அதிமுகவை ஏதோ ஒரு வகையில் சாஃப்ட் கார்னராக பார்க்குறாங்களா சார்? தாவேக்கா பிற்காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. ஏன்னா கையை வச்சு அதில் சில பேர் உள்ளே போனாங்கன்னா நாளைக்கு நமக்கு அவங்க ஆதரவு தேவைப்பட்டுன்னா பிரச்சனை ஆகிடுவேன், பார்க்கலாம். நான் மறுக்கவில்லை. நான் சொல்கிறது அவன் மேலே ஏன் நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறத கேள்வி, அதை கேட்கறதுக்கான உரிமை திமுக கிடையாது. ஏன்னா நீங்கள் மூழ்கி முத்தெடுத்திருக்கீங்க ஊழலில். அதை பப்ளிக் கேட்கட்டும், இல்லை நீதிமன்றங்கள் கேட்கட்டும். நீங்கள் கேட்பது என்பது முறையற்றது. ஏன்னா அதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஊழலும் பண்ணியிருக்கீங்க, மக்களால் நிராகரிக்கவும் பட்டிருக்கீங்க. இதுதான் பிரச்சனை. இப்படி தான் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கணும். அதை விடுத்து நீங்கள் வெவ்வேறு விதங்களுக்கு போனீங்கன்னா, வெவ்வேறு அளவுகோல்களை கொண்டு வந்தீங்கன்னா சிக்கல் தான். ஓகே சார், இதே போல் பிரச்சனை வந்து அறநிலையத்துறையிலும் பார்க்கிங் கட்டுறதா சொல்லி முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு துறையிலும் ஏதோ ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார்கள் தாவேக்காவினர். எப்படி பார்க்குறீங்க? இதை தாங்க இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு தானே அவன் ஆட்சிக்கு வந்திருக்கான். ஒவ்வொரு துறையாக நீங்கள் கேட்குறீங்க, எல்லா துறைக்கும் ஒரே பதில் தான். அதுக்கு தான் அவனுக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க.
இந்த வேலையெல்லாம் நடக்கும், இந்த வான வேடிக்கைகள் கொஞ்ச நாள் ஓடும், ஒரு 6 மாதம் 10 மாதம் கூட 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த ஊழல் ஒழிப்பெல்லாம் நடக்கும். அப்புறம் எல்லாம் அமைதியாகிடும். அதுக்கு பிறகு அடுத்த கவர்மெண்ட் வந்துன்னா அது எந்த கதிக்கு போகுதோ அந்த கதிக்கு போகும். இல்லை இவங்களே வராங்கன்னா எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படும். அல்லது இவங்க வராட்டியும் அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் கூட குழி தோண்டி புதைக்கும். இந்த வான வேடிக்கைகள் ஒரு 6-7 மாதம் நடக்கும். எந்தெந்த துறையில் அதிகமாக ஊழல் நடந்திருக்கோ அந்தந்த துறைகளில் அது வெளியில் வரும். அப்படி தான் ஒவ்வொரு துறையாக வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் நன்றி சார்.